சம்பை இப்ராஹிம்ங்கிறது கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், வாக்குறுதிகள் விசாரிக்கப்படும் என்று குரானில் இருக்கிறது. திருமணம் சம்பந்தமாக பெண்ணுடைய பெற்றோர்கள் ஆணின் பெற்றோர்கள் சிறு வயதில் பேசி முடிக்கிறார்கள். பருவ வயசு வந்தவுடன் மாறிக்கொள்கிறார்கள். ஏதோ ஒரு காரணமாக வசதிக்காக இருக்குது. இந்த வாக்குறுதி விசாரிக்கப்படுமா? வாக்குறுதி கொடுத்த நபர் இறந்து விட்டார், குடும்பத்தார்கள் ஒப்புக்கொள்ளவில்லை, இது சம்பந்தமாக யாரிடம் விசாரணை செய்யப்படும் அப்படின்னு கேட்குறாரு. இவர் கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டால், இவர் கேட்கக்கூடிய இவருடைய ஊர்லேயோ இந்த பகுதியிலேயோ குழந்தையாக இருக்கும்போதே கல்யாண பேச்சு பேசி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அந்த பேச்சுவார்த்தை நடத்திடுவாங்க. இந்த என் பையனுக்கு உன் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்களிப்பாங்க. எப்போ? அந்த பொண்ணுக்கு ஒரு 5 வயசாக இருக்கும்போது, இந்த பையனுக்கு ஒரு 10 வயசாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, என் மகனுக்கு உன் மகளை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு பெற்றோர்கள் வாக்குறுதி கொடுப்பாங்களாம். கொடுத்த பிறகு இவனும் பருவ வயசு அடைஞ்சு அவளும் பருவ வயசு அடைஞ்சு கல்யாண பேச்சு வரும் பொழுது அதெல்லாம் கிடையாது, அது ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, வாக்குறுதி கொடுத்த பிறகு கல்யாண பருவ வயசு அடையும் பொழுது, கல்யாணம் செய்ய வேண்டிய நாள் வரும்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. அதுக்கு எல்லாம் கேட்பானா? வாக்குறுதி விசாரிக்கப்படும்ன்ற மார்க்கத்தில் இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு. வாக்குறுதிங்கிறத விளைக்கணும். வாக்குறுதி அவரவருக்கு எதில் அதிகாரம் இருக்கிறதோ அதில் தான் வாக்குறுதி கொடுக்கணும். இன்னொருத்தர் விஷயத்துக்கு நான் வாக்குறுதி கொடுக்க முடியாது. ஒரு கல்யாணம் என்பது அந்த சிறுவனாக இருக்கக்கூடிய பையன் பருவ வயசு அடைஞ்சி அவன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவெடுக்கிற ரைட்டு அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் செய்கிற விஷயத்துக்கு அவன் 10 வயசாக இருக்கும் பொழுது அவன் சார்பாக இவன் என்ன அப்போ இப்படி வாக்குறுதி கொடுப்பான்? பொருள்களுக்கு வாக்குறுதி கொடுக்கலாம். இதை தர்றேன், அந்த வீட்டை எழுதி தர்றேன், அந்த காட்டை எழுதி தர்றேன்னா அது அறிவற்றவைகள். அறிவற்ற சொத்துக்களுக்கு என்ன செய்யலான்னு கேட்டால் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கலாம். மனுஷன்கிறவன் அறிவோடு உள்ள மனிதனாக இருக்கிறான், அவன் முதிர்ச்சி அடையாத நிலையில் இருக்கிறான். அவன் விஷயமாக நீ எப்படி வாக்குறுதி கொடுப்பீங்க? அதே தப்பாச்சு உங்களுக்கு. அதாவது அவள் கன்னிப்பெண்ணாக ஆன பிறகு கூட அவள் சம்மதிச்சா தானே கல்யாணமே நடக்கும் கேட்டால், அல் பிக்குரு துஸ்தாதனும், கன்னிப்பெண்ணாக இருந்தால் அவள்கிட்ட என்ன செய்யணும்? அனுமதி வாங்கணும். அப்போ ஆயிஷா நாய் கேட்குறாங்க, இன்னல் பிக்கிற தஸ்தஹி, கன்னிப்பெண் இப்படி கேட்கும்போது வெக்கப்படுவாளே, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் வெக்கப்பட்டு பதில் சொல்ல மாட்டாளேன்னு ஆயிஷா நாய் கேட்குறாங்க. அந்த காலத்தில் இதெல்லாம் வெக்கப்படுவாங்க, இந்த காலத்தில் வெக்கமெல்லாம் இப்போ இல்லை, அது வெக்கப்பட்டிரு காலம், அது கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இது நுஹா சுமா துஹா, அவள் மூணமாக இருந்தால் அது அனுமதின்னு அர்த்தம். சம்மதிக்கிற விருப்பம் இல்லாட்டி மறுக்கிறதுக்கு வெக்கம் வராதுல்ல, பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு வெக்கம் வராது, பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது தான் வெக்கம் வரும். மௌனமாக இருந்துட்டாங்கன்னா பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கிடுவோம், மறுத்தாங்கன்னா மறுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 6971 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பெண் ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தகப்பனார் எனக்கு பிடிக்காத ஒரு ஆளுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு என்று முறையிடுறாங்க. அடுத்த நாள் முறையிடுறாங்க. இது 5138 ஹதீஸ் புகாரி. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபரத்த நிக்காஹ், அந்த நிக்காக ரத்து செஞ்சிடறாங்க. இது செல்லாது, அவள் பிடிக்காதால நீ இப்படி கல்யாணம் பண்ணி, தகப்பன்னா நீ பிடிக்காத கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நிக்காக ரத்து பண்ணிடுறாங்க. இப்போ இஸ்லாம் பெற்றோர் பிள்ளைகள் யாரை கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுக்கிற அதிகாரத்தை வழங்கலை. கல்யாணம் பண்ணுற அதிகாரத்தை அந்தந்த நபருக்கு தான் வழங்கியிருக்குது. அவனுக்கு பிடிக்கணும், அப்போ தான் வாழ்வான். அவன் அந்த பெண்ணுக்கு பிடிச்சா தான் அவனை அந்த புருஷனோட அவளுக்கு வாழ முடியும், அந்த புருஷனுக்கு அந்த பெண்ணை பிடிச்சா தான் அவளோட வாழ முடியும். இவ்வளோ முடிவு பண்ணிக்கிட்டு அவன் கல்யாணம் பண்ணுறது பெற்றோர்கள் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் சம்மதிக்கிறானா, அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்டு ஓகேன்ற பிறகு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் அதிகாரம் தராத ஒரு விஷயத்துக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க, அதுக்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, வாக்குறுதியே கிடையாது, செல்லாது. அதுக்கு எல்லாம் கேட்கவும் மாட்டான். என்ன வேண்டாம் கேட்பான், ஏன்டா உனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நீ ஏன்டா வாக்குறுதி கொடுத்தேன்னு கேட்பான். இவர் சம்மந்தம் இல்லை, ஆடு மாடுக்கு வாக்குறுதி கொடுத்தா பிடிச்சி கொடுத்துட்டு போயிடணும். இந்த ஆடை நான் 5 வருஷம் கழிச்சு உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டீங்களா, எங்கேப்போ ஆடுன்னு கேட்டால் அதுக்கு என்ன செய்யலாம், கிளைம் பண்ண முடியும். ஏன்னா ஆடு தானே, அது ஒரு அறிவு இல்லை தானே, அது சுயமாக முடிவு எடுத்துக்கிட்டு நான் இன்னாட்ட தான் இருப்பேன், இன்னாட்ட நான் இருக்க மாட்டேன்னு ஆடு சொல்லுமா? சொல்லாது. அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் முடிவெடுக்கலாமே தவிர 5 வயசு பிள்ளைக்கும் இந்த பிள்ளை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னால்
திருமணங்கிறது வாழ்க்கை ஒப்பந்தம். ஒப்பந்தம் பண்ணுவதற்கு திருமணம்னா என்னன்னு முதல்ல அந்த பிள்ளைக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும், அந்த மாப்பிள்ளையை காட்டி இவன் பிடிக்குதான்னு கேட்கணும். அது பிடிக்குதுன்னு அந்த பொண்ணு சொல்லணும். அதுக்கு பிறகு தான் நின்று நடத்தி வைக்கிற வேலை தான் பெற்றோருக்கு இருக்கிறது. சம்மதம் கொடுக்குற வேலை கிடையாது உங்கள்கிட்ட. பெற்றோர் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் கல்யாணத்தை நின்று நடத்தி வைக்கலாம், பொறுப்பேற்று நடத்தி வைக்கலாம். அந்த வேலை தான் அவங்கள்ட்ட இருக்கே தவிர அந்த யாரை கல்யாணம் பண்ணணுங்கிற டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்றோருக்கு இருக்காண்டா கிடையாது. அதனால் சின்ன வயசுலேயே பேசி வைக்கிறது மார்க்கத்தில் கூடாது, அநியாயம், ஹராம். அது ஹராம்னா விளக்கப்பட்டது தானே. ஒப்பந்தத்துக்கு அனுமதி கேட்கணும்னு சொல்கிறது நீங்கள் என்ன செய்றீங்க, அதெல்லாம் தேவையில்லை நாங்களாக பண்ணி வச்சுருவோங்கிறீங்க. அப்போ அப்பட்டமாக அல்லாஹ்வுடைய கட்டளை மீறப்படுதா இல்லையா? அப்போ சிறு வயசில் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பக்கா அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு நேர் மாற்றமான ஒரு செயல். அதனால் இந்த வாக்குறுதி கொடுத்ததே தப்பு. வாக்குறுதி கொடுத்ததுக்கு வேண்டாம் அல்லாஹ் கேட்பான். வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலைன்னு கேட்க மாட்டான். எதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லாத நீ வாக்குறுதி கொடுத்த, அடுத்தவன் பொருளுக்கு நீ என்ன வாக்குறுதி கொடுத்தேங்கிற மாதிரி டைப்பில் உள்ள ஒரு கேள்வியை அவங்க சந்திப்பாங்க. ஏன் நீ வாக்குறுதி கொடுத்தபடி கல்யாணம் பண்ணலைன்னு கேட்க மாட்டாங்க. இல்லை ஏன் கேட்க மாட்டான்னு கேட்டால், இவர் வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த பெண்ணு வேணாண்டா முடிஞ்சு வச்சுக்கதை. அந்த பையன் இல்லை இந்த பொண்ணு எனக்கு வேணாம், நீங்கள் சின்ன வயசில் வாக்குறுதி கொடுத்தாலும் நான் அந்த பொண்ணை வேற ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு சொல்லிவிட்டான்னா முடிஞ்சு வச்சுக்கதை. அப்போ இந்த வாக்குறுதி, உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுற அதிகாரம் உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். பெற்றோருக்கு அந்த அதிகாரமே இல்லையே, வாக்குறுதி கொடுக்குற அதிகாரமே இல்லை. அதிகாரம் இல்லைங்கிற காரணத்தினால இந்த இதுக்கு கேள்வி வராது. அதை விளங்கிக்கணும்.